வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. அதாவது 2025-26 அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்படும் முக்கியமான வினாவிடைகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் உள்ள தமிழ் பாடத்தில் உள்ள இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். இயல் 1ல் உள்ள இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த இலக்கண பகுதியில் என்ன உயிர்மெய் எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடிலை பற்றி பார்க்க வரோம். ஓகேவா? முதல் கொஸ்டின், கீழ் வரும் எழுத்தில் மென்மையாக ஒலிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்துன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, இன் அப்படிங்கிற எழுத்து தான் என்ன செய்யும், மென்மையாக ஒலிக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின், மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் என்ன தோன்றும்? மெய்யும் உயிர்க்குறிலும் சேரும்போது என்ன உருவாகும்னு கேட்டிருக்காங்க. என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, உயிர்மை குரில் அப்படிங்கிறது உருவாகும் சொல்லியிருக்காங்க. அடுத்த 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் என்ன தோன்றும்? அதாவது மெய்யுடன் உயிர் நெடில் அப்படிங்கிறது சேர்ந்தால் என்ன உருவாகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி, உயிர்மை நெடில். மெய்யுடன் உயிர் நெடில் சேரும்போது உயிர்மை நெடில் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தேடுபொறி என்பதன் பொருள் என்ன? அதாவது தமிழில் தேடுபொறி அப்படின்னா ஆங்கில வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது தான் தேடுபொறி அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5வது கொஸ்டின், மின் அஞ்சல் என்பது என்ன? தமிழில் மின் அஞ்சல் அப்படின்னா ஆங்கில வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. மின் அஞ்சல் என்பது என்ன? அதுக்கு ஆப்ஷன் பி, இமெயில். இமெயில் அப்படிங்கிறது என்னது, மின்னஞ்சல் அப்படின்னு சொல்லி பொருள் கொடுத்துருக்கு. ஓகேவா? 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆன்டி கிளாக் வாய்ஸ் என்பதன் பொருள் என்ன? ஆங்கிலத்தில் கொடுத்து தமிழில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, இடஞ்சுழி. ஆன்டி கிளாக் வாய்ஸ்னா இடஞ்சுழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த 6வது கொஸ்டின் வந்து ஆன்டி கிளாக் வாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங்ஸ். அடுத்து 7வது கொஸ்டின், கபிலர் என்னும் பெயரின் மாத்திரை அளவு. அதாவது கபிலர் அப்படிங்கிற பேருக்கு மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, 3 மாத்திரை அளவு அப்படி சொல்லியிருக்காங்க. க, பி, ல இது 3 குறில் எழுத்துக்கள். ஓகேவா? அப்போ 3 மாத்திரை. இரு வந்து மெய் எழுத்து, அப்போ அது வந்து அரை மாத்திரை, 3 மாத்திரை. ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறப்பவை எது? இயல்பாக காற்று வெளியேறும் போது பிறக்கக்கூடிய வார்த்தை, அந்த ஓசை என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, உயிர் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 9வது கொஸ்டின், நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? அதாவது நெடில் எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, 7. 7 எழுத்துக்கள் தான் நெடில் எழுத்துக்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்களில் பெரும்பான்மையாக அமைந்திருப்பவை. அதாவது தமிழ் எழுத்துக்கள் எந்த பகுதி வழியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த திசை வழியாக அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லி. ஆப்ஷன் சி, வலஞ்சுழி எழுத்துக்கள். அதாவது வனஞ்சுழி அப்படிங்கிற திசை வழியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 11வது கொஸ்டின், தனி எழுத்து என்று அழைக்கப்படுவது. தனி எழுத்து அப்படின்னு அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துல உள்ள அந்த அக்கணா அப்படிங்கிற வார்த்தை தான் என்னது, தனி எழுத்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 12வது கொஸ்டின், மெய் எழுத்துக்களின் இனங்கள் எத்தனை? மெய்யெழுத்தோட இனம் எத்தனை, அந்த பிரிவு எத்தனை அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி, 3. மெய்யெழுத்துக்களோட இனம் 3 அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 13வது கொஸ்டின், உயர்வு அல்லாத திணை என்று குறிக்கப்படுவது. உயர்வு அல்லாத திணை அப்படின்னு குறிக்கப்படுவது எந்த திணைன்னு கேட்டிருக்காங்க. அது எந்த திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, அக்ரிணை. அக்ரிணை அப்படிங்கிறது தான் உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 14வது கொஸ்டின், வாய்ஸ் சர்ச் என்பதன் பொருள் என்ன? ஆங்கில வார்த்தை கொடுத்து தமிழ் வார்த்தை கேட்டிருக்காங்க. வாய்ஸ் சர்ச் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, குரல் தேடல். குரல் தேடல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் என்பதன் பொருள் என்ன? ஆப் அப்படின்னா ஆங்கில வார்த்தை கொடுத்துருக்காங்க, தமிழ் வார்த்தை. அப்போ ஆப்ஷன் சி,
செயலி அப்படிங்கிறது எனது ஆங்கில வார்த்தையாக இங்கே கொடுக்கப்பட்டது. செயலி அப்படிங்கிறது தான் ஆப் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.